சாயிரம். நம் கவலைகள், துன்பங்கள், ரகசியங்கள் அனைத்தையுமே சாயப்பாவிடம் மட்டுமே பகிரலாம். சாயப்பாவிடம் பகிர்ந்தால் அனைத்துமே மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும். நமக்கு தேவையானது சரியான நேரத்தில் நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு பகிரலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நான் ஒரு ரகசியத்தை கூற ஆவலோடு இருக்கிறேன். இந்த மங்களகரமான நாளில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்வில் விதியின் சதியால் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் அந்த சதியால் போராட்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவன் பாவப்பட்டவன் அல்ல என் குழந்தையே. அவன் பக்குவப்பட்டவன் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, நீ பக்குவம் பெற்றிருக்கிறாய், பக்குவம் அடைந்திருக்கிறாய். வாழ்வை பற்றி மிக சரியான கோணத்தில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் குழந்தையே, சூழ்நிலையால் யார் ஒருவர் மாறுகிறாரோ கண்ணீரோடு அவர் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பார். அதே சுயநலத்தோடு யார் ஒருவர் மாறுகிறார்களோ அவர்கள் கோபத்தோடு மற்றவர்களிடம் எப்பொழுதுமே தர்க்கம் புரிந்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீ பக்குவம் பெற்றவர், சூழ்நிலையால் நீ மாறி இருக்கிறாய். எனவே மற்றவர்களின் மனது உனக்கு நன்றாகவே தெரியும். மற்றவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற சிந்தனையும் உன் மனதில் இருப்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் பொழுதுதான் உனக்கு புரியும். அப்பொழுதுதான் வாழ்க்கையே உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் உனக்கு புரியும் விதி உன்னை விட வலியது என்று. நீ செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் சந்தோஷப்படாதே. சில சமயம் தண்டனை வேறு விதமாக கிடைக்கும். அதாவது செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைக்கும். அப்பொழுது உனக்கு புரியும் விதி வலியது என்று. ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லாமே நிகழும். நமக்கு வருவது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டவன் வாழ்வில் தவறை செய்யவே மாட்டான், தவறிழைக்கவே மாட்டான். ஆம் குழந்தையே, நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதே இல்லை. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு புரியும்படி அந்த வாழ்வே உனக்கு வழிகாட்டும். எப்பொழுதுமே நேர்மறையாக நடக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன்மீதும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க
நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை. மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்து பார். உன் மனதும் அல்ல, உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். சாயிநாதரை, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான். எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும், உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்பெறுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும். உனக்கு வரும் கஷ்டங்களாலும் அந்த வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு முன்பாக உனக்கு வரும் வேதனைகளாலும் போராட்டங்களாலும் சற்று கடினமாக இருப்பது போல்தான் தோன்றும். மனவேதனையாக இருப்பது போல்தான் தோன்றும். வாழ்க்கையே வெறுத்துவிட்ட போன்ற சிந்தனையும் உன் மனதில் எழத்தான் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் எல்லாமே உனக்கு வெற்றியே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அதன் நடுவில் நீ நிர்கதியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை உணர்ந்து கொள்கிறாயா? ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் உன் மனதில் எழுகிறதா? அப்பொழுது நடுவில் யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றோமே என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மன அமைதியோடு நிதானமான சிந்தனையோடு எதையுமே யோசிக்காமல் சாந்தமான மனநிலையோடு இரு. அமைதியான சூழ்நிலை உன்னுள் கொண்டு வா. அந்த நேரம் உனக்கு நன்றாகவே புரியும். நீ நிற்பது உன் சாயப்பாவின் என்னுடைய பிடியில்தான் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். உன்னை சாயப்பாவாகிய நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்ந்து கொள்வாய். எதற்குமே அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நின்று போராடு. உனக்கான என்னுடைய துணை என்றுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் முட்களாக இருந்தால் அதை உனக்கு முன்பாக சென்று மலர் பாதையாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே வெற்றியாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே என் ஆசிர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியோடு கூடிய சந்தோஷமான வாழ்வை நிம்மதியாக நீ வாழ்வாய்.
அன்று முதல் இன்று வரை அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்தும் எவரையும் நான் கைவிட்டு விட்டதே இல்லை. எவரையும் நான் நிர்கதியாக விட்டதும் இல்லை. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பின் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. நேர்மறை சிந்தனையாக இரு. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் உள்ளே விடாதே. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ இது நாள் வரை செய்த தவறை மறந்துவிடு, நிறுத்திவிடு. எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். காலம் சென்றால் திரும்ப வரவே வராது. என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள் உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது. அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால் நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய்.
நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்திக் கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதியில்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்கள். ஒருவர் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடும் இருப்பார். மற்றவரோ எப்பொழுதும் கோபத்தோடும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தோடே இருப்பாராம். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஊரில் ஒரு விளையாட்டு போட்டியை அறிமுகம் செய்தார்கள். அந்த விளையாட்டு போட்டியில் அந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நபரும் எப்பொழுதுமே கோபமாக இருக்கும் நபர் 2 நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொண்ட அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றியை பெற்றுவிடுவார். பொறாமையோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகை கூட இல்லாமல் நம்பிக்கை இழந்தவராக இருந்த அந்த நண்பர் போட்டியில் தோற்றுவிட்டார். தோற்ற அந்த நண்பருக்கு கோபம் மிகவும் அதிகமாக ஆனது. வென்றவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த நபரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த தோல்வியுற்றவர். இப்படி தோற்றதாலும் வெற்றி பெற்றதாலும் நண்பர்களுக்கிடையே சிறு விரிசல் ஏற்பட்டது. ஏன் இந்த நண்பர் நம்மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறார், வெறுப்போடு இருக்கிறார், நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுகிறாரே, நாம் அப்படி என்ன தவறு செய்தோம்? வெற்றிதானே பெற்றோம், போட்டியில் வெற்றிதானே பெற்றோம், இதற்கு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று பல நாள் சிந்தித்து ஒரு நாள் அந்த கேள்வியை தன் நண்பரிடம் கேட்டுவிட்டார் வெற்றி பெற்றவர். என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன்? ஏன் எப்பொழுதும் என் மீது கோபமாகவே இருக்கிறாய்? மற்றவர்களிடம் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறாயே, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன் என்று தன்னுடைய தோல்வியுற்ற நண்பரை பார்த்து கேட்டாராம் வெற்றி பெற்றவர். உடனே தோற்று போனவர் சொன்னாராம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், வெற்றி பெற்றதால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். நீயும் என்னை போல் தோற்றிருந்தால் நீயும் இதே சுபாவத்தோடு தான் இருப்பாய். வெற்றி பெற்றவரை பார்த்து கோபத்தோடு இருப்பாய், பொறாமைப்பட்டிருப்பாய். நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்ற மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதே சூழ்நிலையில் நீயும் இருந்திருப்பாய், தோல்வியுற்றாள் என்று பதில் கூறினாராம் தோல்வியுற்றவர். உடனே வெற்றி பெற்றவர், நண்பரே, நான் ஜெயித்ததால் தான் இப்பொழுது மகிழ்வாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இல்லை. அப்படி என்றால் அது மிக மிக தவறு. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததால் தான் வெற்றியே பெற்றேன் என்பதுதான் என்னுடைய நினைவு என்று கூறினாராம் வெற்றி பெற்றவர். அந்த வார்த்தையை கேட்டதும் தோல்வியுற்றவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாராம். நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிதளவாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். முகத்தில் ஒரு விதமான புன்னகையை வைத்துக்கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி
நிச்சயமாக நம் கையில்தான். எப்படிதான் வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம் வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்பதை தேடி தேடி நாம் சென்றாலே போதும். நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாக மனதை வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தராத வெற்றியை, நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். நம் சாயப்பா அதை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது.